இதெல்லாம் அவெஞ்சர்ஸ் டீமா என்னன்னு எனக்கு தெரியல. வாங்க நம்ம அவெஞ்சர்ஸ் டீம். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடி பார்த்த வீடியோட செகண்ட் பார்ட்டு தான் இது. ஏன் செகண்ட் பார்ட் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல, அதனால் செகண்ட் பார்ட்டாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்து 2 months ஆகிடுச்சு. இப்போ அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கான நேரமும் வந்தாச்சு. அதுக்காக தயாராகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு ஸ்கூலும் பார்த்திங்கன்னா 2 மாதம் லீவ் முடிஞ்சு இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அதுக்கான வேலைகள், ஸ்கூலுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் என்னோடய வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கொஞ்சம் எடுத்து எடிட் பண்ணி நம்ம நல்லா ப்ராப்பராக போடலான்னு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். தென்னை மரம் பனி பனி உட்காரு. என்ன செய்யுது? கதுல ஏறுது அதே மாதிரி பனி கொட்டும். அப்படியே உட்காரு பண்ணாராம். உள்ளே போகும்போது வெளியில் வீடியோ எடுக்க முடியல என்ட்ரன்ஸை. இப்போ வரும்போது தான் எடுக்க முடிஞ்சது. இப்போ நம்ம உள்ளே போன மால் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் தெரியும். இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏர்போர்ட்டு வழியாக தான் நம்ம போகணும். அதனால் பசங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃப்ளைட்டு நிறைய இப்போ லேண்ட் ஆகும் இந்த டைமில், அதனால் பார்த்துட்டு போகலான்னு சொல்லவும் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம தலைக்கு மேலே வந்து ஃப்ளைட் இறங்குறது. வாங்க அதை பார்த்துட்டு போயிடலாம். வந்த ஃப்ளைட்டு இவ்வளோ நேரத்தில் கிளம்பாது. அதான் அந்த மேலே வழியாக போங்க. அந்த ஓரத்தில் ஒரு ரோடு இருக்குது.
அந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா அங்க இருந்து நாங்க போறோம் அந்த ரோட்ல. ஃளைட் இறங்குது பாருங்க. அதனால வெயிட் பண்ணி. கட்டு கட்டா இருக்கு அது உள்ள. ஃளைட் இங்க இறங்குது. அதாவது வந்துட்டு வருது. இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுமா. உங்க வழி தானே வருது. ஏன்னா தண்ணியில போய்க்கிறீங்க. கல்ஃபர்மா இது ஆ